ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 2957வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதுல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலியா என்ற கடைத்தெருவில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கடைத்தெருவுக்கு வருகின்றார்கள். அங்கே வன்னாசு கனஃபைஹி, மக்கள் எல்லாம் அந்த ஓரங்களிலே கடைத்தெருவிலே மக்கள் எல்லாம் அப்படியே இருக்கின்றார்கள், அங்கங்க மக்கள் நிற்கின்றார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கு வருகின்றார்கள். அந்த இடத்திலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டி இறந்து கிடப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதால போகும் பொழுது அந்த ஆலியா என்ற சந்தையின் மூலமாக கடைத்தெருவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து செல்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அங்கு இருக்கின்றார்கள். அதற்கு பக்கத்திலே ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று இறந்து கிடக்கின்றது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆட்டுக்குட்டியை பற்றி சொல்லுகின்றார்கள். அந்த ஆட்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அசக்க மையித்தின், காதுகள் சிறுத்த ஊனம் உள்ள ஒரு ஆட்டு குட்டி, ஆடு அதிலே செத்து கிடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பார்த்துட்டு அதை கடந்து செல்லுகின்ற பொழுது அதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் அதுல நிக்கிறாங்க. நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதனாலஹு, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த குறையுள்ள ஆட்டை, செத்து கிடக்கின்ற அந்த ஆட்டை, இறந்து கிடக்கின்ற அந்த ஆட்டை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அதனுடைய காதிலே பிடித்து தூக்கி உயர்த்துகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயர்த்தின உடனே சஹாபாக்கள்லாம் பார்க்கிறாங்க, என்னடா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்த ஆட்டை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள் என்று எல்லா தோழர்களும் அங்கு பார்க்கின்றார்கள், மனிதர்கள் அங்கு பார்க்கின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த சஹாபாக்கள் இடத்திலே கேட்கின்றார்கள், எப்படி, ஐயுக்கும் யுஹிப்பு அன்ன ஹாதா லஹு பிதிர்ஹமின், உங்களில் யாருப்பா இதை ஒரு திர்ஹம் கொடுத்து வாங்கக்கூடியவர் இருக்கிறார், யாருக்கு ஒரு திர்ஹம் கொடுத்து வாங்குவதற்கு விருப்பம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இறந்து கிடக்கின்றது, ஆடு செத்து போய் கிடக்கின்றது. நம்ம ஒரு செத்த பிராணியை கண்டா நம்ம என்ன செய்வோம், கண்ட உடனே சிலர்கள் அதை பார்த்தாலே வாந்தி எடுப்பார்கள், சிலர்கள் ஆட்டோமேட்டிக்கா எச்சியை துப்பக்கூடியவர்களாக இருப்பார்கள், வெறுக்கக்கூடிய மாதிரி நம்ம இருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அதை தூக்கி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், இதை யாரு ஒரு திர்ஹம் கொடுத்து வாங்குவாரு அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் இடத்திலே கேட்கின்றார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் பதில் சொல்லுகின்றார்கள், ஃபகாலு, அவர்கள் சொல்லுகின்றார்கள், மா நுஹிப்பு அன்னஹு லனா பிஷைஇன், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இதை நாங்கள் விரும்ப மாட்டோம், இது எந்த ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது, நாங்கள் இதை விரும்ப மாட்டோம். வமா நஸ்னஉ பிஹி, அதை வைத்து நாங்க என்ன செய்யறது என்று நபித்தோழர்கள் கேட்கின்றார்கள். செத்து போய் கிடக்குது, ஏற்கனவே அதை யாரும் கணக்கெடுக்காமல் தான் அதில் போட்டு இருக்கிறார்கள். அப்ப அதை போய் நீங்க ஒரு திர்ஹத்துக்கு நீங்க வாங்குறீங்களான்னு நீங்க கேட்கறீங்களே, அது எங்களுக்கு தேவையில்லை, அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப கேட்கிறாங்க, அத்துஹிப்பூன அன்னஹு லகும், சரி நீங்க காசுக்கு ஒரு திர்ஹம் கொடுத்து வாங்குங்கள் என்று சொன்னதால் தானே நீங்க வேணான்னு சொல்றீங்க, சரிப்பா சும்மா சரி எடுத்துக்கங்க, சும்மா எடுத்துக்கிறதுக்கு நீங்க விரும்ப மாட்டீர்களா, அத்துஹிப்பூன அன்னஹு லகும், உங்களுக்கு சும்மா இது வேணாமா, அதற்கு நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய உடனே சஹாபாக்கள் காலு அவர்கள் சொல்லுகின்றார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக,
லவ் கான ஹய்யன் கான ஐபன் ஃபீஹி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அதை நீங்கள் சும்மா எடுக்க சொல்றீங்களா? அது உசுரோட இருந்தா கூட நாங்க சும்மா எடுக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா அது குறையுள்ளதாக இருக்குது. அது ஏற்கனவே காது சிறுத்த குறையுள்ள ஒரு ஆடாக இருக்கின்றது. அது உசுரோட இருந்தாலே நாங்கள் எடுக்க மாட்டோம். செத்தா எப்படி நாங்கள் எடுப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள். அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அந்த நபி தோழர்களுக்கு சஹாபாக்களுக்கு இந்த உலகத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி அழகாக விளங்கப்படுத்தி சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், ஃபவல்லாஹி லத்துன்யா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த உலகம் இருக்கின்றது, அஹ்வனு அலல்லாஹி மின் ஹாதா அலைக்கும், இந்த இரண்டு ஆட்டை நீங்கள் எப்படி கணக்கெடுக்காமல் இதை சீ என்று நீங்கள் எப்படி நீங்கள் நினைத்திருக்கின்றீர்களோ, அற்பமாக கருதி இருக்கின்றீர்களோ, அதை வாங்குவதற்கு விரும்பாமல் போட்டி போடாமல் ஆசை கொள்ளாமல் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்களோ, அதை விட அஹ்வனு அலல்லாஹி, அல்லாஹ்விடத்திலே மிகவும் இழிவானது கேவலமானது இந்த உலகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே நபி தோழர்களுக்கு விளங்கப்படுத்துவதை நாம பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தை சஹாபாக்களுக்கு ஒரு செத்த ஆட்டிற்கு ஒப்பிட்டு அது எந்த பிரயோஜனமும் கிடையாது, நம்ம கண்டால் அதை வாந்தி எடுப்போம், சீ என்று சொல்லுவோம், எச்சில் துப்புவோம், தூரமாக தூக்கி எறிவோம், அற்பமாக கருதுவோம், வெறுப்போம். அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இது மிகவும் கேவலமானது, அதைவிட இழிவானது இந்த உலகம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். அப்ப இவ்வளவுக்கு அற்பமாக கருதப்படுகின்ற உலகத்துக்குத்தான் நாம் போட்டி போடக்கூடியவர்களாக, பொறாமைப்படக்கூடியவர்களாக, கஷ்டப்படக்கூடியவர்களாக, தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.